கடகராசிக்கு பராபவ புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கடகராசி அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு வீடு எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு குழந்தை கடகராசியில் பிறந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நண்டு வந்து 4 பக்கம் போடுற மாதிரி எவ்வளவு போராட்டங்களுக்கும் மத்தியிலையும் அந்த குடும்பத்தை எப்படியாவது போராடி கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. ஏன்னா கடகராசி சொல்லுவாங்கள்ல, நண்டு உருட்டிக்கிட்டே போகிற மாதிரி கண்டிப்பாக குடும்பத்தை உருட்டி மேலே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இவர்களை எந்த மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டாலும் அதிலிருந்து அதை மீண்டு வருவதற்கும் தெரியும். அதை சார்ந்திருக்கிற இடப்பொருள்களையும் மீட்டு கொண்டு வருவதற்கான வழி அவர்களுக்கு தெரியும். தான் சார்ந்த அணியையும் மேலே கூட்டு வர தெரியும், தன்னை சார்ந்தவர்களையும் மேலே கூட்டு வர தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கும் கடகராசிக்காரர்கள் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்த அவங்களால முடிந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம். இப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு உரிய ராசிநாதனான சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார், ராகுவோடு சேர்ந்து இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயத்தை கொடுக்குமானா பெரிய அளவுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் கூடவே ராகும் இருப்பதனால அரிசி, உணவு தொழில், ஹோட்டல் இதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த ஆண்டு முழுவதும் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நாகாத்தம்மன் கோயிலில் புத்தாண்டு அன்னைக்கு வழிபாட்டோடு உங்களுடைய இந்த வருடத்தை நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. புத்தாண்டு அன்னைய கோச்சார நிலைப்படி கடகராசிக்கு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கு 10ஆம் இடம் திக்பலம் அதுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். அப்போ 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எல்லா நிலைகளும் கடுமையான சிக்கல்களை கொடுத்தால் கூட கடைசியாக அவங்களுடைய டார்கெட், அவர்களுடைய இலக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதில் அவர்கள் வெற்றி அடைவார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் பல போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் வெற்றியை சந்திப்பார்கள். இதுதான் கடகராசியோட தாரக மந்திரமாகவும் இருக்கணும். ஒரு பக்கம் ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால நாகாத்தம்மன் வழிபாடு நடத்தலாம் அப்படின்னு புத்தாண்டில் சொல்லும்போதே, இப்போ 10ஆம் இடத்துல சூரியனோட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அக்னீஸ்வரர் அல்லது வெள்ளீஸ்வரர் வழிபாடோடு சேர்ந்து தொடங்கினாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. புத்தாண்டை பொறுத்தவரை அவர்களுக்கு நம்ம என்னென்ன எல்லா ராசிகள் எல்லா மாதங்களையும் நம்ம சொல்ல முடியாதுன்னா கூட குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சனி, இதை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு பலன்களை சொல்லும்போது குரு இப்போதைக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா அவர் ராசிக்கே வரப்போகிறார். அப்போ ஜென்ம குருங்கிறது ஒரு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. 12ஆம் இடத்து குருவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கல. அப்போ ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு மட்டும் எப்படி ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்ல. ஒரு வகையில் நம்ம சிறப்படைஞ்சிக்கலாம். எப்படி சிறப்படைந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு இருக்கக்கூடிய ராசிக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் அது பார்வை செய்யக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அதை பலப்படுத்தி விடுங்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கடகராசிக்கு ஜூன் மாதத்துக்கு வரக்கூடிய அந்த குருவானது கடகராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கணும்னா, 5ஆம் இடத்தை பார்வை செய்யுது. 5ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது கண்டிப்பாக இவங்க மனதில் உள்ள ஆசைகள் நிறைய நிறைவேறும். என்ன வாங்கணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறது நிறைவேறும். அதாவது மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடிச்ச காதல் உருவாகும். காதலிக்கு இவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க, காதலர்களுக்கு அவங்க தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த அன்பும் நட்பும் மனசுக்குள்ளே நல்ல விஷயங்களை அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு உருவாக்கி கொடுப்பார். அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா குரு சனி எல்லாத்தோட இந்த அஷ்டம சனி, 6ஆம் இடத்து சனி எல்லாத்தையும் கவனித்து வந்தவர்கள் தானே. அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இருக்க கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டு தானே தவிர மிகப்பெரிய அளவுக்கு பின்னோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பப்போ சில நேரங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகள் உருவாக்க தான் செய்யும், ஆனால் அதையும் மீண்டு வந்துடலாம். இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய ஒரு நன்மை அப்படின்னு எடுக்கலாம். அடுத்தது இந்த குருவோட பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல கிடைக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல கிடைக்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பார்த்திங்கன்னா, 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஒற்றுமையும் அன்பும் உருவாகும். ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. ஒருத்தருடைய முன்னேற்றத்துக்கு இன்னொருத்தர் ஒரு காரணமாக அமைவதற்கு என்னென்னலாம் செய்யலாமோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒன்று. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். பொதுவாக 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா
நண்பர்களையும் சொல்கிறது, கூட்டு தொழிலையும் சொல்கிறது, கிடைக்கக்கூடிய வாடிக்கையாளர்களையும் சொல்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நண்பர்கள் தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துருவாங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் இந்த பார்ட்னர்ஸ் வந்து இவங்களோட வேலையும் சேர்த்து அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிற மாதிரி அவர்கள் செய்து கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று மக்கள் ஆதரவு பெற்றும் நல்ல நிலையில் இருப்பாங்க. அவருடைய செல்வாக்கு உயர்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த குருவோட பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி அந்த இடத்துல இருக்குது 9ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்ததை செய்யாது அப்படின்னா கூட இந்த 7ஆம் இடத்து 8ஆம் இடத்து சனியை ஒப்பிடும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸை தான் கொடுக்கும். அந்த சனிக்கு இந்த குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவாங்க. அதாவது இவர்களுக்கு எதிர்காலத்தில் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். தொழில் ஒப்பந்தங்களாக இருக்கலாம், இல்லை வந்து வீடு மனைகள் வாங்குகிற ஒப்பந்தங்களாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் வந்து வீடு மனைகள் வாங்கி விற்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்களாக இருக்கலாம், இல்லை வந்து சிலருக்கு லோன் வாங்குகிற ஒப்பந்தங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து அவர்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை அடுத்து வந்து குரு பயிற்சி அவர்களுக்கு செய்து கொடுக்கும். அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அதிசாரமாக 2ஆம் இடத்துக்கு வரார். அந்த 2ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா குறுகிய காலம்தான், ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் பிடிச்சி ஜனவரியில் ஒரு 25 நாள், ஒரு 80-85 நாள் இருக்குல்ல. இந்த 85 நாட்கள் அப்படிங்கிறது கடகராசியோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இருக்கும். அதாவது என்னென்னலாம் தடைப்பட்டு இருந்ததோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 85 நாளில் ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அது கோல்டன் பீரியட். இதை வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்ல மாதிரி பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய பயிற்சிகளில் வந்து ராகு கேது பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி. இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்க்கும்போது 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இந்த கேது ராகு இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பெரிய அளவுக்கு பண வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கல, நெருக்கடிகளை கொடுத்தது. குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியின்மையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளவு தான் வந்தாலும் அது பத்தாதுங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பேராசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க தவிர ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுக்கல. பல பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தலைகீழாக மாறுது. டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா கேது வந்து கடகத்துக்கும் ராகு வந்து மகரத்துக்கும் வருது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா. பொதுவாக வந்து 2ஆம் இடத்துக்கு கேதுவும் நல்ல பலனை கொடுத்துருக்காது, ஜென்ம கேதுவும் ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஜென்மத்துக்கு கேது வரும்போது என்ன கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையை தகர்க்கக்கூடிய அளவுக்கு சில நெருக்கடிகளை தொடர்ச்சியாக உருவாக்கி கொடுக்கும். அதே சமயம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இருக்கு இல்லையா, அது வந்து நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் வியாபாரத்தில் நம்ம செய்யக்கூடிய நம்மளோட கிளைண்ட் மூலமாகவும் நமக்கு வந்து நம்பிக்கை தரும் அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகளை மாற்றி மாற்றி உருவாக்கி கொடுத்துரும். 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஜென்ம கேதுங்கிறது வந்து ஒரு பெரிய நெருக்கடிகளை தொடர்ச்சியாக கொடுக்கும், மன அமைதி இல்லாத சூழ்நிலை கொடுத்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து மனைவி வழியிலும் நட்பு வழியிலும் நம்மளுடைய வாடிக்கையாளர் வழியிலையும் அப்படி நீங்கள் உழுந்துராத அளவுக்கு தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அது வந்து இன்னொரு பக்கம் பக்கபலமாக அமையுங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது டிசம்பர் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து ஜென்மத்துக்கு வந்தால் கூட குருவும் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துடுறதுனால இந்த ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய நெருக்கடியை கேது கட்டுப்படுத்தும், கேதுவால் ஏற்படக்கூடிய நெருக்கடியை சில காலங்கள் குருவும் கட்டுப்படுத்துங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். அடுத்தது இந்த குருவோட பார்வை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கும் கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை மீட்டு கொண்டு வருவதற்கு இன்னொரு வாய்ப்பை இந்த குரு உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுங்கிறது மிகப்பெரிய பலத்தை உருவாக்கி கொடுக்கும். எவ்வளவு தான் போராட்டங்கள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் நம்பிக்கை குறைந்தாலும் இறுதியில் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிறது தான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன நேயர்களே, கடகராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.